பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எசேக்கியேல் 34:28 வாசிக்கிறோம். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவரை பட்சிக்கிறதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். அங்கே எசேக்கியா தீர்க்கதரிசி கூறுகிறார். இந்த நாளின் செய்தியாக பயம் ஏன்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது செய்ய பிசாசின் வல்லமை அங்கே முயற்சிக்கின்றன. இந்த வல்லமையினால் அநேகர் சோர்ந்து போகிறார்கள், அநேகர் பயந்து போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை காப்பாற்ற தூதர்கள் அங்கே போராடுகிறார்கள். இந்த போராட்டத்தை பற்றி பிராட்சி என்பவர் தன் புத்தகத்தில் எழுதுகிறார். மாபெரும் போராட்டத்தை பற்றி ஒருவேளை நீங்கள் கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் இவர் சொல்கிற கருத்துக்கள் நாம் சொல்வது போலவே அந்த ஆவிக்குரிய போராட்டத்தை விளக்குகின்றன. நாம் தேவனுடைய பக்கத்தில் இருப்போமானால் நமக்கு பிரச்சனை வருகின்றன. நம்மை அழிப்பதற்கு சாத்தான் அங்கே விரும்புகிறான். தேவனுக்கு அன்பானவர்களே, நம் வாழ்வில் பலவிதமான பயங்களை தோற்றுவிக்கிறான். பயம் என்பது என்ன? நாம் எல்லோரும் அனுபவிக்கிற ஒன்று. நாம் அறியாத காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்படுகிறோம். நேசிக்கிறதை குறித்து நாம் பயப்படுகிறோம். எனவே அவரை நாம் பிரிந்துவிடுகிறோமோ என்று சொல்லி நீங்கள் நானும் பயப்படுகிறோம். எனவே இப்படிப்பட்ட பயங்கள் ஒருவேளை விபத்துக்களோ அல்லது வியாதிகளோ வேலை இழப்பு போன்ற காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். இந்த சிறப்பு தன்மை கொண்டவர்கள் கற்பனையாக அங்கே ஆபத்துக்கள் வருவதை நினைத்து பார்க்கிறார்கள். சமீப காலங்களில் தீவிரவாதத்தால் பயம் ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட நாடுகளில் மரணம் அங்கே அனுபவிக்கிறது. அரசியல் ரீதியாக பயம் ஏற்படுகிறது. தேவனோடு வாழ்க்கை என்னும் நம்பிக்கை இல்லாதவருக்கு மரண பயம் மிகவும் கொடுமையானது. ஏனென்றால் மரணத்தோடு நீங்கள் நானும் மிகவும் கொடுமையானது, எல்லாம் முடிந்து போகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த கிறிஸ்துவனுக்கு அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று பார்க்கும்போது அவருக்குள் இருக்கிறது. மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள், அவர்களை அழைத்து செல்ல இயேசு திரும்பி வரப்போகிறார். மரணத்திற்கு பிற்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அந்த நம்பிக்கையிலே நீங்கள் நானும் வாழ வேண்டும். அந்த நம்பிக்கையில் இருக்க வேண்டும். நம்முடைய சேவையும் நம்முடைய ஐக்கியமும் நம்முடைய சாதனையும் இருந்த நமக்காய் பரவசமான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார். எனவே அவருடைய சித்தம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற அவரை நம்ப வேண்டும். ஆண்டவர் ஒரு பெரிய உன்னதமான ஒரு பொறுப்பை கொடுத்துள்ளார். கர்த்தரை நேசுகளுக்கு நன்மையும் நடக்கிறது. அப்போ எது நடந்தாலும் தேவ மகிமைக்காக நடைபெறும் என்பதை பயப்படாமல் நீங்கள் நானும் வாழ வேண்டும். அந்த நிச்சயமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.